டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலேருந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, குரூப் 4 சிலபஸ் 2025 புதுசாக ஒரு சிலபஸை நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த சிலபஸை விட்டுருக்காங்க. இதில் என்னென்னா, நம்மளுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தான் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா எல்லாமே பார்ட் ஏ, பார்ட் பி மற்றும் பார்ட் சி 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஏற்கனவே சிலபஸ் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. தமிழில் அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்த குரூப் 4 சிலபஸ் பொறுத்து. ஏன்னா நமக்கு எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேள்விகள் வரும் சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம இதுலேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும் நம்மளுக்கு தெரியாது. அவங்களே இப்போ கொடுத்துட்டாங்க, இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கேள்வி தான் நம்ம கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் அந்த சிலபஸை தெளிவாக கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக நம்ம இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த டாபிக் எந்த டாபிக் அதிகமாக கேள்வி கேட்பாங்களோ நம்ம அதை ரொம்ப ஆர்டர் பண்ணி எந்தெந்த புக்கில் கவர் படித்தாலுமே மேக்ஸிமம் போதும். எல்லாமே ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணுற மாதிரி தான் டாபிக்ஸ் எல்லாமே குரூப் 4 பொறுத்தவரை இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்ட்டே ஜென்ரல் ஸ்டடீஸ் எவ்வளோ எப்பவுமே அது 75 கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 75 கொஷின்ஸில் என்னென்னா, உங்களுக்கு 75 கொஷின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் தான் 75 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸில் உங்களுக்கு 5 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸில் 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஜியாகிரஃபியில் 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், தமிழ், நேஷனல் மூவ்மெண்ட்டும் கம்பைன் பண்ணிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10 கேள்வி கொடுத்துருக்காங்க. இது பத்திரிக்கை என்னென்னா, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், நேஷனல் மூவ்மெண்ட் தனித்தனியாக இருந்தது பழைய சிலபஸில். இப்போ 2 கம்பைன் பண்ணி அதில் 10 கேள்வி. இப்போ என்னென்னா இது பெனிஃபிட் நம்மளுக்கு எவ்வளோ கொஷின் கேட்பாங்க சொல்லிட்டு அழகாக மென்ஷன் பண்ணிடுறாங்க. 10 கேள்வி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து வந்துடும். அது இந்தியன் பாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்திய பாலிட்டியில் எப்பயுமே ஆவரேஜாக நம்மளுக்கு எவ்வளோ கொஷின்னா உங்களுக்கு ஒரு 12 கொஷின் கண்டிப்பாக வரும். இப்போ 15 கொஷின் அது அந்த இது மாற்றப்பட்டில்லை. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மிஷன் 2 இந்தியன் எக்கனாமிக்கும் தமிழ்நாடு அட்மிஷன் 2 கம்பைன் பண்ணி 20 கேள்வி. கண்டிப்பாக இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா 20 கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாடு எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து 20 கொஷின் கேட்குறாங்க. பொதுவாக எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக 2 கம்பைன் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரி, அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 20 கொஸ்டின். ஸோ இந்த 2 டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம தமிழ்நாடை பற்றி ஃபுல்லாக படிக்கணும். அதுதான் தமிழ்நாடை பற்றி A to Z ஃபுல்லாக நம்ம படித்தாலுமே 40 கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகேல கவர் ஆகுது. இப்போ இந்தியன் எக்கனாமி அண்டு தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அது அப்புறமேட்டு ஹிஸ்ட்ரி, இது 2 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இது 2 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 40 கேள்வி. கண்டிப்பாக இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸை நம்மளுக்கு எப்போயும் 2ஆக பிரிச்சிருக்காங்க. மேக்ஸை என்னென்னா பார்ட் பியில் வருது மேக்ஸு. அப்போ மேக்ஸில் யூனிட் 1, யூனிட் 2. யூனிட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஆப்டிடியூடாக கொடுத்துருக்காங்க. அதில் 15 கொஷினும், ரீசனிங்லேருந்து உங்களுக்கு 10 கொஷினும் கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் ஏற்கனவே இந்த மேக்ஸ் சிலபஸ் தான். என்னென்னா நம்மளுக்கு அந்த டாபிக் வைஸ் மாற்றி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து எந்த டாபிக் எப்படி கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாத கன்ஃபியூஷனாக இருந்தது. இப்போ என்ன தெளிவாக ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஷின் வந்துடும். ரீசனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஷின் வந்துடும். டோட்டலாக உங்களுக்கு 25 கொஷின். அந்த கொஷின்ஸ் பேட்டர்ன் கிட்ட அதை எதுவும் மாற்றலை. என்னென்னா அந்த டாப்பிக்கை கம்பைன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட் ஏ, பார்ட் பி, சி உள்ள நம்மளுக்கு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து தமிழ் பார்த்தீங்கன்னா 100 கேள்வி. அதே தான். அதில் தமிழ் என்னென்னா இலக்கணத்துலேருந்து 25 கேள்விகளை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தை சிலபஸை கொடுத்துருக்காங்க. எழுத்து சொல்லிட்டு 2 டாப்பிக்காக பிரித்து அதில் தமிழ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அழகுகளாக ஒரு அழகு 2 அழகு அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணத்தில் உங்களுக்கு எவ்வளோ கேள்வி வரும்னா 25 கேள்வி இலக்கணத்தில் வரும். அதுக்கப்புறம் போட்டால் சொல்லாகராதிலேருந்து எவ்வளோ கொஷின் வரும்னா உங்களுக்கு 15 கொஷின் வரும் சொல்லாகராதிலேருந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அழகு 3 சொல்லிட்டு எழுதும் திறன், அதுலேருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க உங்களுக்கு 15 கேள்வி பார்த்தீங்கன்னா எழுதும் திறன்லேருந்து 15 கொஷின் கேட்குறாங்க. இதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி அமைத்தல், சொற்சொடை வகைகள், இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற பழைய சிலபஸ் இருந்த டாபிக் தான். என்னென்னா அந்தந்த டாபிக் மேலே ஒரு டாபிக் வச்சுருக்காங்க. அழகு பிரித்து தனித்தனியாக எவ்வளோ கேள்வி கேட்கப்படும் இதில் சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மட்டும் அழகு 4 பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கேள்வி கேட்குறாங்க. இதில் கலைச்சொற்கள்னா பல்துறை கலைச்சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, இதில் வேறு நம்ம சொற்கள். அதுக்கு வாசித்தல் புரிந்து நம்ம படித்து ஒரு கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கில் நம்ம படித்து புரிஞ்சுக்கணும். அதுதான் வாசித்தல். அதில் 15 கேள்வி கேட்குறேன். கண்டிப்பாக இதில் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கு எளிய மொழிபெயர்ப்பு. இப்போ எளிய மொழிபெயர்ப்புனா தமிழை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தமிழ் சொற்கள் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் உங்களுக்கு 15 கேள்வி. அப்போ 5 கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து 7வது அழகு பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு உங்களுக்கு எவ்வளோ கேள்வினா உங்களுக்கு 15 கேள்வி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா
திருக்குறள் தொடர்பான அது 25, அது 20 அதிகாரங்கள் மட்டும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னா நம்மளுக்கு 25 அதிகாரம் இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா 5 அதிகாரங்கள் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அந்த 5 அதிகாரங்கள் குறைச்சி 20 அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் ஃபுல்லாக 17 பேர் கணக்கணும், கீழ்கணக்கணும், எல்லாமே இலக்கியம் ஃபுல்லாக சார்ந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 15 கேள்வி வந்து கண்டிப்பாக வரும். இவ்வளோ தான். மொத்தம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 அழகாக பிரிச்சிருக்காங்க தமிழை பொறுத்த வரைக்கும். அந்த 7 அழகில் எவ்வளோ கொஷின் கேட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின். இதில் வந்து எது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின் அதிகமாக கேட்பாங்க. அந்த 100 கொஷின் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இதில் வந்து இலக்கணத்துலேருந்து 25 கேள்விகள் வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொல்லகராதிலேருந்து 15 கேள்விகள். அது அப்புறமேட்டு வந்து எழுதும் திறன்லேருந்து 15 கேள்வி. அதுக்கப்புறமா கலைச்சொற்குலேருந்து 10 கேள்வி. வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் வந்து 15 கேள்வி. எளிய மொழிபெயர்ப்பு வந்து 5 கேள்வி. இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தொண்டு அது பார்த்திங்கன்னா 15 கேள்வி. இது போல் தான் வந்து பாட்டு எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து எளிமையான மெத்தட் தான். நம்மளுக்கு எந்தெந்த டாபிக் எதெல்லாம் கவர் ஆகுது, எவ்வளோ கேள்விகள் வரும் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய இது நல்லது தான். ஏன்னா நம்மளுக்கு எந்தெந்த கேள்வி வந்து நம்மளுக்கு வரும் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகிடுச்சு. அதே போல் தான் இங்கிலீஷுக்கும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபெல்ட் டிபர்சன்ட் மட்டும் தனியாக இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு இங்கிலீஷ் தனியாக பார்க்கலாம். நம்ம தமிழ் பொறுத்த ஜிகே பொறுத்த வரைக்கும் இதுதான். ஜிகே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஏன்னா சயின்ஸ்லேருந்து நம்மளுக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இப்போ சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. இதில் கரண்ட் ஈவெண்ட் என்னென்னா இதில் ரிலேட்டடாக எல்லாமே வந்து கரண்ட் ஈவெண்ட் ஃபுல்லாக படிக்கணும். லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எல்லா டாப்பிக்லையுமே உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட் வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டடாக கரண்ட் ஈவெண்ட் நம்ம எல்லாம் இப்போ கரண்ட் ஈவெண்ட் தனியாக கொடுக்கல. எல்லாமே வந்து ரீசெண்டாக என்ன கேட்குறாங்களோ அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே சேர்த்துட்டாங்க பாருங்கள். எல்லாமே வந்து ரீசெண்டாக பொலிட்டிக்கல் சயின்ஸில் எல்லா டாப்பிக்லையுமே ஃபுல்லாக நீங்கள் கரண்ட் ஈவெண்ட் படிச்சு தான் ஆகணும். அவனே கொடுத்துட்டான். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக ஒரு டாபிக் இதில் கொடுக்கவே இல்லை. அதிலே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் எல்லாமே எல்லா டாப்பிக்குமே வந்து ரீசெண்டாக இப்போது நீங்கள் நேஷனல் இந்தியன் பாலிட்டி படிக்கிறீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்னென்ன பண்ணாங்க அதை படிச்சிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஜாகிரஃபி பண்ணாங்கன்னா ஜாகிரஃபி ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படியே புரிஞ்சு படிச்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸில் என்னென்ன பண்ண சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த டாபிக் ஃபுல்லாக படிக்க வேண்டியது. கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை அப்படி சிலபஸில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த டாப்பிக்கில் கீழே ரீசெண்டாக என்ன பண்ணாங்க சொல்லிட்டு டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குரூப் 4 2025 இதை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் வரும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் கேள்வியில் வரும். இதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக சிலபஸ் வந்து இதுக்கப்புறம் மாற்றத்துக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதான் ஃபைனல் சிலபஸ் சொல்லிட்டு விட்டுறாங்க. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விட்டும் அடுத்து குரூப் 2 சிலபஸும் வந்து மாற்றிருக்காங்க. குரூப் 2 சிலபஸ் தனியாக பார்க்கலாம். இது வந்து குரூப் 4 சிலபஸ் மிகப்பெரிய மாற்றம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மொத்தம் 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. பார்ட் ஏ வந்து ஜிகே, பார்ட் பி வந்து மேக்ஸு, பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். அந்த பார்ட் சியில் தமிழ் வந்து 7 அழகாக பிரிச்சிருக்காங்க. சரியா, அழகு 1 2 3 4 5 சொல்லிட்டு 7 அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த 7 அழகுலும் எவ்வளோ கேள்விகள் கேட்போம் அப்படி சொல்லிட்டு அதுவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய நம்மளுக்கு பயனுள்ளதாக தான் இந்த சிலபஸும் இருக்கும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்கள். நம்மளே தேங்க்யூ.